நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு எபிசோட் எடிட் பண்ணும்போது டிக்ளேர் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கணும் ஆடியன்ஸுக்கு இது 100% சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டவுட்ஃபுல்லா எடிட் பண்ணீங்கன்னா படம் பார்க்காம டவுட் இருந்துனே இருக்கும், இந்த எபிசோட் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு. அது எல்லா செல்லூர் ராகவன் சாரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதனால வந்து இது ஆயிரத்தி ஒருவன் பண்ணும்போது சொன்னார் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு விட்டுரு எனக்கு டவுட் வந்துச்சு அந்த சீன்ல, அந்த நம்ம கரெக்டா நம்ம வந்து அந்த சீன் கம்மியா ஆகல, இல்ல பண்ணது கரெக்டா வந்திருக்கா இல்லையான்னு ஒரு சின்ன டவுட் வந்ததுன்னா, இல்ல அப்படி ஃபியூச்சர்ல வந்தாலுமே 8K வச்சு எடிட் பண்றது யூஸ் கிடையாது. ஏன்னா நீங்க இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஹெச்டில எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா ஒரு ரீல் எக்ஸ்போர்ட் பண்ணா 2 hours ஆயிடுது, 2 hours 1.5 hours ஆயிடுது. 8K நீங்க போட்டுனா ஹெச்டி தான் எடிட் பண்ண, ஹெச்டி கோல்டு தான், லோ கோல்டு டவுன் கம்ப்ரஸ் பண்ணி தான் பண்ணுவோம். 6K ஃபுட்டேஜ் ஆச்சுலாது அசிஸ்டன்ட் நான் வந்த ஃபுட்டேஜ் ஏற்றி அவங்க ஓகே டேக், அதாவது டேரக்டர் வந்து எடிட்டிங் ரிப்போர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வச்சு ஓகே டேக் எடுத்து வச்சுட்டு, ஓகே டேக் நான் என்னோட பிளான் என்னோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லிட்டு ஓகே டேக் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருங்க. அப்புறம் எல்லா டேக்குமே கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு எபிசோட் எடிட் பண்ணும்போது டிக்ளேர் பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கணும் ஆடியன்ஸுக்கு இது 100% சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டவுட்ஃபுல்லா எடிட் பண்ணீங்கன்னா படம் பார்க்காம டவுட் இருந்துனே இருக்கும், இந்த எபிசோட் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு. அது எல்லா செல்லூர் ராகவன் சாரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதனால வந்து இது ஆயிரத்தி ஒருவன் பண்ணும்போது சொன்னார் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜட்ஜ் பண்ண முடியாது, படம் நல்லா இருக்கா இல்லையா ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நீங்க வந்து அந்த லென்த் தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ 3 hours ஒரு ஃபிலிம் டங்கல் படம் நம்ம பண்ணும்போது 3 hours நான் பார்க்குறேன், எனக்கு படம் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆனா எப்படி 3 hours வச்சாங்க அப்படின்னு டவுட். 3 hours எவ்வளவு கான்ஃபிடண்டா விட்டுருப்பாங்க, எவ்வளவு கான்ஃபிடன்ட் இருந்தா அவங்க 3 hours விட்டுருப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ட் இப்போ நம்ம சினிமாலாம் 2 hours முடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க 3 hours விட்டுறா நம்ம பயங்கர கான்ஃபிடன்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடன்ட் தான் அந்த பிளஸ். அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸ் தான். இப்போ வந்து ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் என்ன எமோட் பண்றீங்கன்னா அதுதான், அதை நீங்க தெளிவா இருக்கணும். செகண்ட் டைம் உங்களுக்கு எமோட் பண்ண முடியாது, ஏன்னா அங்க நடக்க போற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டெய்லி உங்களோட ஃப்ரெண்டோட கதையை நீங்க டெய்லி சோகமா கேட்கல, ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சோக கதை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், செகண்ட் டைம் கேட்கும்போது அது வந்து இதாயிடுச்சு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட பெயின் உங்க மைண்ட்ல இருக்கு, அந்த பெயின் அதுதான் மைண்ட்ல ஏத்திக்கணும். புரியுதுங்களா? அவதான் சில பேர், அதாவது ஒரு ஃபிலிம் ஒரு படத்தை எப்பவும் ஒரு டேபிள்ல வந்து ஆர்ஆர் போட்டு ஒரு 4-5 வாட்டி படம் பார்த்துட்டு அப்புறமாலே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது, அந்த ஃபிலிமை ஜட்ஜ் பண்ண முடியாது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஜட்ஜ் பண்ண முடியாது அந்த ஃபிலிம். அப்ப நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி தெளிவு பண்ணிடணும். அதாவது ஆர்ஆருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபிலிம் லாக் பண்ணி நீங்க தெளிவுபடுத்திக்கணும் ஆடியன்ஸுக்கு, இதெல்லாம் 100% சேரும். நான் என்னோட ஒர்க்ல அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண முடியாத சூழல் வந்ததுன்னா டக்குன்னு ஒரு 10 நாள் அந்த படத்தை பத்தி பேச மாட்டேன், படத்தை டேபிள் எடுக்க மாட்டேன், மானிட்டர் ஒரு ஃபிலிம் கூட பார்க்க மாட்டேன். மைண்ட்ல என் படத்தை அந்த படத்துல எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பேன். வேற படத்துக்கு போயிடுறது, டக்கு டைவர்ட் பண்றது, சுத்தமா அந்த ஃபிலிம் மைண்ட்லேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில சீன் அப்படிதான் பண்ணுவோம். எடிட் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். எனக்கு டவுட் வந்துச்சு அந்த சீன்ல, அந்த நம்ம கரெக்டா நம்ம வந்து அந்த சீன் கம்மியா ஆகல, இல்ல பண்ணது கரெக்டா வந்திருக்கா இல்லையான்னு ஒரு சின்ன டவுட் வந்ததுன்னா அப்படியே எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சு வேற படத்துக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு வேற ஜானர் ஆஃப் ஃபிலிம்ல ஒர்க் பண்ணிடணும். நான் சொல்றது 2 நாள் 3 நாள் கேப் விடுறது, மைண்ட்ல இருந்து அந்த விஷயம் மறக்கடிக்கணும். திடீர்னு ஒரு நாள் உட்காந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிடலாம் என்ன பாயிண்ட். சார் சப்போஸ் இதே வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த பிரஷர்ல அப்படின்னா என்ன பண்ணுங்க? அது நீங்க அதை சொல்றேனே, நீங்க அந்த எட்ஜ் ஆஃப் மூவ்மெண்ட் டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் விஷயமே நீங்க முன்னாடி டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரஃப் கட் பண்ணும்போது நீங்க டிசைட் பண்ணிடுறீங்க. அப்போ எட்ஜ் ஆஃப் மூவ்மெண்ட் அந்த ப்ரெஷர் கண்டிப்பா எல்லா படத்துக்கும் இருக்கும். இப்போ வந்து காப்பி எடுத்துருவாங்க, சென்சார் பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. திடீர்னு வந்து 10 நிமிஷம் கம்மி பண்ணணும். நீங்க லாக் பண்ண கண்டென்ட்ல 10 நிமிஷம் கம்மி பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போட்டு காட்டணும், 10 நிமிஷம் கம்மி பண்ணா செம்மையா இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்க தெளிவான இப்போ தெளிவு பண்ணணும். எந்த எபிசோட இந்த அந்த ஃபீல் ஜூஸ் கம்மியாகாம எது எடுக்கலாம், எப்படி உருவலாம் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ நம்ம வந்து ரொம்ப 1-4 படம் பார்க்கணும். ஓகே இங்க கன்வே ஆயிடுச்சு, சரி இது நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு இது கொஞ்சம் நாளா இருக்குன்னு ஃபீல் பண்ணோம், பட் இது இல்லைனாலும் நல்லா சொல்ல முடியும், அந்த 100% சேரும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி டைரக்டர் பேசி நம்ம டைரக்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து நல்லா இது வச்சுக்கலாம், இதுதான் சார் என்ன பண்ணுறது நம்ம ப்ரெஷர். ஸோ அது நம்ம டிஸ்கஸ் பண்ணி டேரக்டர் நம்மளுக்கு பேசிக்க மியூச்சுவலாக என்ன பேசிக்கிறோமோ பேசிக்கிட்டு அந்த எபிசோட் எடுத்து வச்சிருக்கு. அங்கே நம்ம தெளிவாக டிசைட் பண்ணும், இன்னும் பயங்கரமாக டிசைட் பண்ணும். ஏன்னா படம் பார்த்து நல்லா இருக்குன்னாங்க 10 கம் பண்ணோன்றாங்க. நாளைக்கு நீங்கள் தூக்கிட்டு படம் நல்லா இல்லை டேட்டெல்லாம் பாட்டிட்டாங்கன்னா அங்கே ஜட்ஜ்மெண்ட் மிஸ்ஸிங். நம்ம இன்னும் என்ன தூக்கணுன்ற வேலை தூக்கிருக்கோம் போல அப்படின்னு ஆயிடும். மேக்கிங் தான் ரிசெப்ட் பண்றது. அது என்ன பொறுத்த வரைக்கும் அது நீங்க கமர்ஷியலான ஒரு ஃபிலிம் விளையாடுறது வச்சுக்கோங்களேன், நம்ம அதை யோசிக்க ஒரு ஆடியன்ஸ் விளையாட மேக்கிங் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா நீங்க அது கட்டிங் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துரும். மேக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டென்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும், அந்த சீனுக்குள்ள போயிடணும். உட்காந்து மேக்கிங் நல்லா இல்லையா அப்படின்னு யோசிக்க ஒரு ஓரா கட்டி வச்சிருந்தோம். கண்டென்ட் கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் அதுக்கும் கமர்ஷியல் படத்துல எல்லாம் வேகமா சொல்லணும்னு நினைப்பாங்க, எல்லாத்தையும் வேகமா சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் கமர்ஷியல் வந்து அதுக்குன்னு ஒரு டியூரேஷன் ஆறாருக்குன்னு ப்ராப்பரா வச்சு போகணும்னு நினைப்பாங்க. கமர்ஷியல் படத்துல என்னன்னா அது வந்து நம்ம தான் அப்படி ஆக்கிக்கிட்டோம், வேகமா கதை சொல்லணும். ஒரு சீனை வந்து ஃபாஸ்டா சொன்னா அந்த படம் ஹிட் ஆயிடும்ன்றது கான்செப்டே கிடையாது. ஒரு படம் நல்லன்னா நீங்க மொட்டை ஸ்லோவாக சொல்லுங்க, அந்த படம் ஓடும். ஓடலன்னு வச்சுக்க அந்த படத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸ்லோவா சொல்லி அந்த படம் ஓடலைன்னா அது காரணம் நீ ட்ரிம் பண்ணி ஃபாஸ்டா பண்ணலாம் ஓடும். ஃபாஸ்டா தானே சொன்னா அந்த எமோஷனல் போயிடும். நீ என்ன அந்த படத்தை கன்வே பண்ண வந்தீங்கன்னா அந்த எமோஷனல் 100% சேராது, அதாவது ஸ்கிப் ஆகி போயிடும். அவன் வேற ஏதாச்சும் ரசிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பான், தவிர நீங்க அந்த எமோஷன் வச்சிருக்க மாட்டான். நீங்க வீட்டுல போய் தனித்தனியாக ஆடியன்ஸ் நம்ம கேட்க முடியாது போயிட்டு. இப்ப இருக்க இது எப்படி இருக்குன்னா வேகமா சொல்லுங்க அப்படின்னே பழகிட்டாங்க. நம்ம எல்லாம் வேகமா சொல்லுங்க. ஆடியன்ஸ் சில படத்துக்கு வெயிட் பண்ண வைக்கணும் தியேட்டர்ல. அவன் கதை சொல்றேன், அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா வேகமா தான் அந்த எபிசோட சொல்லி கடந்து போகணும். அந்த எபிசோட சொல்லிட்டு அந்த ஃபீல் தான் அது. நீ மேக்கிங் நீங்க எடுக்கிறதுல பொறுத்து தான் நம்ம வந்து அந்த கட்டிங் ஸ்டைல் டிசைட் பண்றது. இந்த ஒரு ப்ராப்பர் அழகான ஒரு மேக்கிங் எடுக்கணும்னு ஒன்று கமர்ஷியலா வந்து இறங்கி லோ கிளாஸ் கமர்ஷியலா வந்து இறங்கி அடிக்கிறது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கட்டிங் ஸ்டைல் மாறும். அதுதான் அதான் நீங்க சொல்றது ரெண்டு ஆங்கிள் மேட்ச் பண்ணோன்றீங்க. பண்ணலாம். அது சொல்ல நீங்க எப்படிலாம் அதான் நீங்க யதார்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு. அதான் இப்ப நீங்க ஒரு தாப்பரங்களை ஏன் காட்டுறீங்க, இங்க லொகேஷன் ஒண்ணு, செகண்ட் வந்து கிராஃப் காட்டுறீங்க. இந்த இடம் இந்த கார் வந்து ஒரு பிரிட்ஜ் மேல போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அந்த சீன்ல கார்ல வந்து அந்த உள்ள கேரக்டர் வந்து பிரிட்ஜில் தள்ளி விட போதோ சம்திங் லைக் தட் ஏதோ பண்ண போதுன்னா நீங்க ஆடியன்ஸ் முன்னாடி கிராஃப் காட்டிடணும். எங்க போகுது வண்டியை காட்ட போகுது. ஏன்னா தள்ளி விடும் போது அந்த பதத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறது, கொடுக்க நினைக்கிறது, இப்படி காட்டிட்டு இந்த கேரக்டர் உதாரணம் சீனகிற கண்டென்ட் சொல்றேன் சும்மா பிளாட்டா டாப்ல காட்டிட்டு நீங்க ஒரு படம் அந்த கேரக்டர் தள்ளி விடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்ததுன்னா ஆடியன்ஸ் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும், பிரிட்ஜ் நிக்கல உங்க சாக போறவங்கள இந்த பதத்தை கொடுக்கணுமான்றது வேற நீங்க டிசைட் பண்ணணும் கிராஃப் காட்டுறதுக்காக. அதே மாதிரி நீங்க டாப் ஆங்கிள் ஒரு ஷார்ட்டை வைக்கிறோம்னா அதுக்கு லென்த் ரொம்ப டிசைட் பண்ணணும். சும்மா போயிட்டு வந்துடக்கூடாது. அந்த அதுக்கான சஸ்டெயின் லென்த் வச்சாதான் அது கரெக்டா ரெஜிஸ்டர் ஆகும். அந்த சீனுக்குள்ள போயிட்டு ரெஜிஸ்டர் ஆகும். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் மெயின் கீழ டயலாக் போர்ஷன் வந்து ஸ்டெடியா நிக்குது. சோ அந்த ஸ்டெடி பேக்ஸ் தான் அந்த மூவ்மென்ட் பேட்டர்னுக்கு அந்த ஸ்டெடிக்கும் ஸ்விட்ச் ஆகும். இப்ப பண்ணலாம். அத சொல்றேன், நீங்க வைக்கிற லென்த் தான். நீங்க அந்த ஷார்ட் எங்க இன் பாயிண்ட் கொடுக்குறீங்க எங்க அவுட் பாயிண்ட் கொடுக்குறீங்க லென்த் தான். அந்த எபிசோட ஸ்மூத்தா கொடுக்குறோமா இல்லையான்ட்டு நீங்க அதை சொல்றேன். டக்குனு சும்மா ஷார்ட் மேல போயிட்டு வரணுமா அது ஸ்மூத்னஸ் இருக்காது. நீங்க ப்ராப்பரா அந்த லென்த் வச்சீங்கன்னா அந்த லென்த் இருக்கும். இந்த ஷார்ட்டுக்கு லென்த் வச்சாதான் கரெக்டா இருக்கும். நீங்க கீழே வந்து ஸ்டாட்டிக் ஷார்ட் மேட்ச் ஆகும். ஸோ இப்போ மூவ்மெண்ட் கட் பண்ணும் போதும் அந்த லென்த் வைக்கணும். ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு லென்த் நம்ம டிசைட் பண்ண அந்த ரஷ்ஷை பார்த்து நம்ம கரெக்டாக சொல்லுவோம். நம்மளை மீறி நீங்க ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டுனா உங்களை மீறிய கை மார்க் பண்றோம். அந்த இங்க நின்று இங்க கரெக்டா இருக்கும் பாருங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க ஒன்னொன்னு இருக்கு டேபிள்ல நம்ம மானிட்டரை பார்க்கும்போது இவ்வளோ ஸ்கிரீன்ல உட்காந்து பார்ப்போம், ஒரு ஐமேக்லயோ ஒரு டிவிலையோ. ஸோ சத்ய தியேட்டர் மைண்ட்ல வைக்கும்போது சத்ய தியேட்டர் மைண்ட்ல வச்சுக்கும்போது அந்த ஷார்ட் லென்த் ஜம்ப் அடிக்குதான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். எப்பவுமே ஒரு எடிட் பண்ணும்போது நான் 2 தியேட்டர் மைண்ட்ல வச்சுக்கேன். என்னோட ஃப்ளோ ஒன்று சத்ய தியேட்டர் மைண்ட்ல வச்சுக்கோங்க, உதயம் தியேட்டர் மைண்ட்ல வச்சுக்கேன். ஸோ உதயம் தியேட்டருக்கு சத்ய தியேட்டருக்கும் எப்படி இருக்கு இந்த ஃப்ரேம் எப்படி இருக்கும், ஒரு ஷார்ட் வெட்ட பண்ணுவோம் மைண்ட்ல வந்து போயிடும் அது. ஸோ அவங்க பார்க்கும்போது ஜம்ப் ஆகக்கூடாது. ஒரு ஷார்ட் அடுத்த ஷார்ட் மாறும் போதும் ஸ்மூத்தா இருக்கும். ஒரு சீன் கூட தான் இருக்கும், ஷார்ட் மாறுறது தெரியவே கூடாது. அந்த சீன்ல அந்த கேரக்டர் பேசிக்கிறது மட்டும் தான் கம்மியாகும். இந்த கிளாஸ் கோயிட் கட் பண்ணாங்க, க்ளோஸ் கட் பண்ணாங்க, அந்த ஃபீலே இருக்கக்கூடாது. அப்படிதான் அதுக்கு அந்த லென்த் இருக்கணும். அந்த லென்த் தான் ரிதம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த படம் கனெக்ட் ஆகலைன்னா அந்த படம் ஸ்லோ தான். உங்களுக்கு படம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா படம் ஃபாஸ்ட்.
நம்ம சைடு மைண்டு தான் அது. அதான் அதான் சொல்றேனே. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கதை இருக்கு, ஆனா அது வீட்டுக்குள்ள இருக்க கதை, உங்க லைஃப்ல நடக்கிற கதை. செகண்ட் ஹாஃப்ல இருக்குது பப்ளிக் கதை. அதனால உங்களுக்கு அன்னைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. வீட்டுக்குள்ள விஷயம் நம்ம நிறைய பேர் வந்துடும். நான் சொல்றதுக்கான படம் எடுக்கல, நம்ம நிறைய படங்கள் எடுக்க மாட்டோம். நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற கதையை எடுக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அதனாலதான் சில பேருக்கு அந்த 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 மாதிரி ஜானர் ஃபிலிமுக்கு இப்போ ஃபேமிலிக்கு அந்த படம் வீட்டுக்குள்ள எபிசோட் எல்லாம் பிடிச்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு அக்கா தம்பி கதை போயிருந்தாங்கன்னா அந்த படம் பயங்கர கனெக்ட் ஆயிருக்கும். அவங்க லைஃப் நடக்கிற கதை அந்த ஸ்க்ரீன்ல ஓடிட்டு இருக்கு, அவங்க அந்த படம் செம்மையா கனெக்ட் ஆகும். இல்ல கனெக்ட் ஆக ரீசன் சொல்றேன். அதான் ஒரு படம் ஸ்லோ பேஸ்னே கிடையாது அது. ஏன்னா நம்ம காதல் கொண்டையில வந்து பயங்கர பரபரப்பான படமா சொல்லுங்க, உட்காந்து அழுதுமா நம்ம தியேட்டர்ல. அவ்வளவு ஸ்கிரீன் பிளே தனி ஒரு மாதிரி ஃபாஸ்டா போன படமா அது. இப்போதான் நம்ம வந்து ஃபாஸ்ட் பேசுறோம். அது சொல்றேன், நீங்க ஃபாஸ்டா வெட்டணும்னு டிசைட் பண்றீங்கன்னா அந்த படத்தை நீங்க சொல்ல வர எமோஷனல் போயிடும். நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஃபாஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபாஸ்டா நீங்க அதாவது நீங்க பிஃபோர் தட் மேக்கிங் டிசைட் பண்ணலாம். ஓகே, நம்ம கதை ஸ்லோவான பேஸ் கதை, பட் ஆனால் கொஞ்சம் போர் அடிக்காம ஃபாஸ்டா சொல்ல வேண்டிய சூழல் இருக்குன்னா அதுக்கேற்ற மேக்கிங் ஸ்டைல் பண்ணணும். கேமரா நிற்கவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆடியன்ஸுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு ஆப்ஜெக்ட் சுத்திக்கிட்டே இருக்கணும். புரியுது நான் சொல்றது? புரியுங்களா? இப்போ வந்து ஸ்டாட்டிக்கா ஒரு ஷார்ட் வச்சு ஒரு டைலாக் பேசுறது போது உள்ள இருக்கிற டைலாக் பேசுற கண்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா அது மேட்டரே கிடையாது. ஸ்டாட்டிக்கா இருந்தாலும் மேட்டர் கிடையாது. டைலாக் பேசுற கண்டென்ட் பெரிய இன்ட்ரெஸ்டிங் கிடையாது, பட் ஆனால் கன்வே பண்ண சூழல் போது அது ஒரு செடிக்காம படம் சுத்துனீங்கன்னா அந்த சீனே வேற. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த அந்த ஆடியன்ஸுக்கு ஒரு மேஜிக் ஸ்கிரீன் நடந்துகிட்டே இருக்கும் அந்த கண்ணுக்கு. நீங்க ஸ்ட்ரெயிட்டா எடிட்டிங் டேபிள்ல இருந்து அவுட் எடுத்து நீங்க கொடுக்க போறீங்கன்னா ஃபுல் ரெசல்யூஷன் என்ன நீங்க ஷூட் பண்றீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம். பண்ணலாம் நீங்க பண்ணலாம். வந்துருச்சு கதையில சாஃப்ட்வேர் 5D ஃபுட்டேஜ் ஸ்ட்ரெயிட்டா உள்ள கொண்டு வாங்க. எப்படி கண்டென்ட் ஸ்ட்ரெயிட்டா எடிட் பண்ண முடியும்? இல்ல நான் சொல்றேன் இப்ப நான் வந்து நானே டிஏ பண்ணி ஆகணும். என்கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டா தியேட்டர் கண்டென்ட் போகுதுதான் நான் 8K எடுத்து ஒர்க் பண்ணலாம். ரெண்டரிங் டைம் எடுக்கும். ரெண்டரிங் டைம் அதுக்கான மிஷின் வச்சுக்கணும், அதுக்கான ஆர்டிஸ்ட் வச்சுக்கணும். அவ்வளவு ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ 8K ஃபுட்டேஜ் நான் ஒரு கிளிப் எடிட் பண்ணா அதுக்கு மெமரி எவ்வளவு இருக்கும்னு இருக்கும். ஒரு 200 GB இருக்கும். அதுக்கு ஹார்ட் வந்து ஒரு 2000 GB ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும். நீங்க கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்றது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான். நீங்க டிஐ பண்ணும்போது இதை வச்சு மெயின் ரஷ்ல இருந்து தான் எடுத்து உங்களுக்கு தேட்டர் இருக்கும். ஆமா, நீங்க 5D ஃபுட்டேஜ் வந்து 5D ஃபுட்டேஜ் நீங்க இப்போ தேட்டருக்கு நீங்க அனுப்பணும்னா 2 விஷயம் இருக்கு. கலர் கிரேடிங் பண்ணி அனுப்ப போறீங்களா, இல்ல நீங்க எடுத்ததே அப்படியே போகுதான். கலர் கிரேடிங் பண்றீங்கன்னா நீங்க லோ குவாலிட்டில உள்ள கொண்டு வந்து கூட எடிட் பண்ணிக்கலாம், ரெசல்யூஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரேடிங் போகும்போது நீங்க கூட ஒரு EDL ஒன்று எடுப்பாங்க, எடிட் பண்ணது. அந்த EDL வச்சு கிளிப் நம்பர் வச்சு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணிக்கும். அப்புறம் ஹை குவாலிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணி பிக்சர் தனியாக சவுண்ட் தனியாக கொடுத்து கியூப்ல சிங்க் பண்ணி தியேட்டருக்கு போகும் அது கண்டென்ட். ஏன்னா 8K எல்லாம் வச்சு எடிட் பண்ண முடியாது. இந்த படத்துக்கு எடிட் பண்றது HD தான் எடிட் பண்ண. HD குவாலிட்டி தான், லோ குவாலிட்டி டவுன் கம்ப்ரஸ் பண்ணி தான் பண்ணுவோம். 6K ஃபுட்டேஜ் ஆச்சுல அது. இல்ல HD குக் டைம் இருக்குல்ல, அதுல நீங்க 5Dல வர ரெசல்யூஷன் நீங்க எடிட் பண்றது உங்களோட எடிட்டிங் ரெஃபரன்ஸ்க்கு மட்டும். அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் தான். இந்த படத்தை இதுல இருந்து EDL எடுப்போம். EDL ஒன்று இப்ப நீங்க எடிட் பண்ண டேபிள்ல வந்து ஒரு 10 மணி நேரம் ரஷ் எடுத்திருப்பீங்க. படம் வந்து 2 மணி நேரம் தான் இருக்கிற உதாரணத்துக்கு சொல்றேன்னா அந்த 2 மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம்ல 10 மணி நேரத்துல இருந்து. அது தனியா அதாவது EDL மேட்ச் பண்ண ஒரு டைம் கோடோட வந்துடும். ஒரு ஷாட்டுக்கு ஒரு டைம் கோட் இருக்கும். அந்த டைம் கோடோட அந்த கிளிப் நம்பர் வந்துடும். அதை நம்ம கொடுக்கும்போது நீங்க எடுத்த மெயின் ஃபுட்டேஜ்ல இருந்து அதை சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணிக்கும். அந்த மெயின் ஃபுட்டேஜ் அப்ப எடுக்கும்போது உங்களுக்கு என்ன நீங்க ஷூட் பண்ணீங்களோ அந்த குவாலிட்டி தான் வரும் நீங்க ஷூட் பண்ணது. ஏன்னா நீங்க மெயின் குவாலிட்டியில எடிட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா ரெண்டரிங் டைம் ஒரு ஷார்ட் எடிட் பண்ணும்போது சம்டைம்ஸ் சிஸ்டம் ஹேங் ஆயிடும். நான் அதுக்கான சிஸ்டம் நான் வச்சுக்கணும். இல்ல அப்படி ஃபியூச்சர்ல வந்தாலுமே 8K வச்சு எடிட் பண்றது யூஸ் கிடையாது. ஏன்னா நீங்க இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணனால இப்போ உதாரணத்துக்கு HDல எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஒரு ரீல் எக்ஸ்போர்ட் பண்ணா 2 hours ஆயிடுது, 2 hours 1.5 hours ஆயிடுது. 8K நீங்க போட்டுனா ஒரு நாள் ஆகும். உதாரணம் நான் சொல்றது ஒரு ரீல் அது தேவையில்லை. ஏன் 8K உட்காந்து எடிட் பண்ண முடியாது? ஆமா, 8K நீங்க வச்சு எடிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மானிட்டரே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த மானிட்டர் நீங்க யூடியூப்ல உட்காந்து பார்க்கவே முடியாது கண்டென்ட். சரி, கடைசியா வந்து படம் நம்ம அவுட் எடுக்கிறோம். லாஸ்ட் ஃபைனல் அவுட் அது வந்து நார்மலா நம்ம
எடிட்டிங் டேபிள் தான் இருக்குமா நான் வேற ஏதாவது இருக்கும்? அதான் டிஏன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க உதாரணத்துக்கு பிரசாத் லேப் இருக்குல்ல, பிரசாத் லேபு, அப்புறம் ஜெமினி லேபு, அப்புறம் பிரிசவன் பிக்சல் நிறைய இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி லேப்ல வந்து நம்ம வந்து ரா ஃபுட்டேஜ் ஷூட் பண்ண ரா ஃபுட்டேஜ் அங்கே ஆர்டிஸ்க்கு ஒரு படத்துக்கு 25 ஆர்டிஸ்க்கு போகுது, அதாவது ஒரு 40 ஆர்டிஸ்க்கு 60 ஆர்டிஸ்க்கு 25 ஆர்டிஸ்க்கு 30 ஆர்டிஸ்க்கு இருக்குன்னா அது ரா ஃபுட்டேஜ் அங்கே போயிட்டு நம்ம இடிஎல் கொடுத்துருவோம். இங்க வந்து அதை மேட்ச் பண்ணி என்ன நம்ம அதை 2K எடுத்துப்போம். 2K நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்களா 4K ரிலீஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு. ஆமா 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 அது ஏன்னா அதை நீங்க என்னவா நீங்க கிரேட் பண்ண போறீங்கன்றதுதான். ஏன்னா 2K ஒர்க் பண்ணா ஒரு சார்ஜஸ், 4K ஒர்க் பண்ணா ஒரு சார்ஜஸ். நீங்க என்ன கண்டென்ட் கொடுக்க போறீங்க, எத்தனை தேட்டர் 4K இருக்கு, எத்தனை 2K இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மல்டிபிளெக்ஸ் மட்டும் தான் 4K இருக்குது, மற்ற எல்லாமே 2K தான் போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓடுது. இப்போ அதே மாதிரி கடைசியா வந்து ஃபைனலோட அந்த ப்ராசஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்ல தான் இருக்குமா, இல்லை நான் கேள்விப்படுறது அந்த டிசிபி சம்திங் ஏதோ இருக்கும். ஆமா அதுல எடுப்போம். அது வந்து என்ன ஃப்ரேம்ஸ் ஆமா ஒரு ஃப்ரேமா போகும். இல்ல அது அப்படிதான் எடுப்பாங்களா? ஆமா ஆமா டிபிஎக்ஸ் ஃபார்மேட், டிபிஎக்ஸ்னு ஒன்று இருக்கு. அப்படி எடுக்கும் ஒரு ஃப்ரேம் வந்து ஒரு ரீலா போகும். நம்ம கியூப் காணுமோ ஒரு ரீல் வந்து 20 மினிட்ஸ் வச்சுப்போம். 20 மினிட்ஸ் 25 22 மினிட்ஸ் அப்படின்னு. ஏன் அது பேசிக்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு கொடுக்க முடியாது. மியூசிக் டேரக்டரோட செஷன் ஃபைல் வந்து இவ்வளவுதான் இருக்கும். நீங்க நிறைய லென்த் 1 hour படம் கொடுத்தீங்கன்னா அவங்களால அதை பேரல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நம்மள மாதிரி கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரே லேயர் தான். அவங்களுக்கு வந்து ஒரு 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 சீனுக்கே கிட்டத்தட்ட 20 லேயர் இருக்கும். ஸோ நீங்க ஒரு 2 மணி நேரம் படம் போது டைம் லைன் வந்து தாங்காது, அவங்க டைம் லைன் தாங்காது. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதனால அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம், 2 மணி நேரம் படம்னா 2 மணி நேரம் படம்னா 6 ரீல் வரும். 2.5 மணி நேரம் படம்னா 7 ரீல் வரும். 20 மினிட்ஸா பிரிச்சுக்குது, 20 நிமிஷம். அப்பதான் உங்களுக்கு ரெண்டரையும் போடுறது கரெக்டா இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றதுக்கு சவுண்டு, ஏன்னா சவுண்டுக்காக தான் ரீல் பிரிக்கிறது. பீப் கரெக்டா ப்ராப்பரா பீப் வச்சு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ராகேஷன் கிளைமேக்ஸ்ல அந்த பபுள்ஸ் மூலமா தான் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லன் உள்ள இருக்கான்னு தெரிய வரும். ஆனா அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா நிலையில அடிக்கிற மாதிரி பாத்துருப்பான். கரெக்டா இருக்கு. அது அவ்வளவு மீட்டிங் தேவையாது அந்த கமர்ஷியல். சிம்பிள் பாயிண்ட். குழந்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாயிண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அமலாப்புல கூட பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பபுள் சுட்டு இருப்பா. பேசிட்டு இருக்கும்போது பபுள் பூன்னு ஊத்துவா. ஸோ அங்கேயே நம்ம ரிஜிஸ்ட் பண்ணிருப்போம் இந்த கேரக்டருக்கு வந்து பபுள்ஸ் வந்து பபுள்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த கேரக்டர். அது இல்லாம இந்த கேரக்டருக்கு அவன் வந்து அவன் பயந்து ஓடி போன பொண்ணு. அது அதான் நிழல் டிரைவ் அடிக்கும்போது படிக்கிட்ட போயிட்டாலா பயப்படுற பொண்ணு. இவன் பேசிக்கா மெஜிஷியன். இந்த குழந்தைய மட்டும் அவன் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி கூப்பிடல, படம் ஃபுல்லா அதான் பண்ணிட்டு இருக்கான். அவன் எல்லா கேரக்டரும் ஸ்டேஜ்ல கூப்பிட்டு இம்ப்ரெஸ் பண்ணி தான் அவன் வந்து தூக்குறான். அவங்க யாரு என்னன்னு தெரியாத பண்ணா ஒரு கண்ணு முன்னாடி ஒரு அதை சொல்றேன். அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான் அறிவு. அந்த குழந்தையோட அறிவே அவ்வளவுதான். அந்த குழந்தை வந்து நீங்க அவன் கில்லர்னு அவனுக்கு அவ்வளவு தெரியாது. இல்ல அதை சொல்றேன். நீங்க அதுதான் ஆடியன்ஸ். நான் சொல்றேன் நீங்க அங்க போதும் ஃபீல் பண்றீங்களா, இதுதான் அந்த படத்தோட பிளஸ் நான் சொல்றேன். புரியுதுங்களா? நீங்க ஏன் இப்படி பண்றான் வில்லர், இப்படிலாம் ஏன் போது குழந்தை கிட்ட அப்படின்னு நினைக்கும் போது இதுதான் அந்த சீனோட டெம்ப்ட். எதுக்கு இவன் ஏன் கில்லர் கிட்ட போனோம், ஏன் அப்படி தப்பிச்சிருக்கலாமே நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் அந்த சீனோட கண்டென்ட். இல்லைன்னா என்ன சிம்பிளா முடிச்சு போய் நான் வந்தோட ஹீரோ ஷட்டர் தர போட்டுருக்கேன். நான் பைட்ட வண்டி வந்து ஷட்டர் தோத்தா உள்ள இருக்கிறான் அதை சொல்லிட்டு போயிருக்கலாம். நம்ம ஏன் வெளியே ஒரு பிளே பண்றோம் ஆடியன்ஸுக்கு, ஷட்டருக்கு இந்த பக்கம் ஷட்டருக்கு அந்த பக்கம் சொல்லிட்டு ஒரு பிளே பண்றோம் ஆடியன்ஸ். அப்போ அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது ஆடியன்ஸ் ஐயோ போயிடுவானோன்னு ஒரு ஃபீல் பண்ணும்போது பபுள்ஸ் வந்து ஃபேன் வழியா வெளியே வருது. ஸோ அந்த ஃபேனை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம். அவங்க தங்கச்சி ஹேண்டிகாம்ல இருந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டெம்போ நீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவும் வில்லனும் ஜாயின் பண்ற இடம் அது. சும்மா டக்குன்னு போய் நிப்பாட்ட முடியும். அவனுக்கான பில்டப் கொடுக்கணும். நீங்க பில்டப் ஏன்னா இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. ஹீரோ போய் பயங்கரமா சண்டை போட்டுலாம் ஜெயிக்க போறது கிடையாது. மைண்ட்ல தான் அவனை அடிக்க போறோம். புரியுதுங்களா? அப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஆடியன்ஸ். அந்த கேரக்டர் அந்த பில்டப் அந்த வரப்போற சீக்வன்ஸுக்கு பில்டப் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட் நீங்க அவ்வளவு தூரம் நீங்க வில்லனுக்கு கதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த படம் அப்படி போயிட்டே இருக்கும். வில்ல அந்த ஹீரோ அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி வரதான் அந்த படத்தோட சக்சஸ். வில்லனு சீன் பண்ணணும் நம்ம சொல்றது. வில்லன் பில்டப் பண்ணும்போது கிளைமேக்ஸ் வந்து ராட் எடுத்து அடி என்ன அடிக்கும்போது நீங்க கிளாப் அடிக்கிறாங்களோ தெரியல. அவனை போட்டு அடி என்ன அடிப்பான் அவன். அப்போ அது கிளாப் அடிப்பான் ஆடியன்ஸ். ஏன்னா அதுதான் அவன் எதிர்பார்க்கறான். புரியுதுங்க? நான் சிம்பிளா நடிச்சிருந்தா கண்ணை எடுத்து சுட்டு போயிருக்கலாம் அந்த கேரக்டர். சொல்லப்பா சிம்பிளா நம்ம ஏன் அதை சுடுறதும் மிஸ் ஆகுது. அவன் வந்து மெஜிஷியன் மிஸ் ஆகிட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி பிளே பண்ணி எடுத்து வந்து கிளைமேக்ஸ்ல நிப்பாட்டும். நீங்க அப்பயும் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன் குத்தி தான் விடுவான். அப்பயும் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சுட்டி எடுத்து தட்டின அப்புறமா தான் அவன் எடுத்து அடிப்பான். அதாவது ராடு குழந்தை தள்ளி விடுற மாதிரி துத்தம் யதார்த்தமா இருக்கும்னு சொல்லிட்டு குழந்தைதான் கடைசியில ராடு எடுத்து கொடுத்து
சாடிக்கின்ற உதவியா இருக்கும். அந்த குழந்தை கிளியரா தெரியுது இவன் வந்து தப்பானவன் அப்படின்னு தெரிஞ்சு அவன்கிட்ட போறதுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் ஷாட்டா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஷாட் மட்டும் எக்ஸ்டெண்டட் அதான் நீங்க அதான் நம்ம ரைட்டை அதுதான் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்றேன். நீங்க அந்த மாதிரி ஒரு சில கதைகள் பிளே பண்ணி ஆக வேண்டிய சூழல், அந்த கதையில அப்படி பிளே பண்ணாதான் அந்த கதை உங்களுக்கு மற்ற கிரைம் படங்களுக்கு டிஃபரன்ஸ் பண்ணியும். அது நம்ம சொல்றேன், அண்டர் கவுண்டர்லயே அந்த கில்லர் யாரும் சொல்லிட்டோம். செகண்ட் வந்து அவன் மேல்னு சொல்லிட்டோம். மேல் சொன்னப்ப படம் 20 நிமிஷம் போகணும். அவன் ஆம்பளன்னு அவங்க ஸ்டேஷன்ல கண்டுபிடிச்சாருமா, அமலாபால் வீட்டுக்கு போவான். அந்த பொண்ணு அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் முடிச்சுட்டு அந்த பொண்ணு கூட காளி வெங்கட் சப்பே இருக்கும். காளி வெங்கட் முடிச்சு நெல் முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் அனுப்போம். ஸோ 20 நிமிஷம் நான் கடத்தணும். நீங்க மற்ற படத்துக்கு இல்லைன்னா கில்லர் ஆம்பளன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாங்க. அண்டர் கிரவுண்ட்ல படம் முடிச்சு போய் சொல்ல போனோம். காளி வெங்கட் வந்து கன் வச்சு சுடுவா விஷ்ணு வந்து ஒரு சுடுவான். அப்பவே சுடல படம் முடிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, அதே மறுபடியும் கேட் பண்ணி மறுபடியும் கிளைமேக்ஸ் படத்துக்கு வந்து கொண்டு போறான். வந்து போனோம், அவ்வளவு தூரம் போனோம். இல்லைன்னா அதுல பேசிக் காலி அந்த முடிஞ்சளவுக்கு போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்சளவு அவங்க பிடிக்கணும். ஏன்னா அவங்க மனநல பாதிக்கப்பட்டது. அவன் ப்ராப்பர் கில்லர் கிடையாது. அவன் வந்து கொலை பண்ண அவன் மனநல அவனை மீறி நடந்துட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவனை உயிரோடு பிடிக்கலாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவான். வேற வழி இல்லாம ஹீரோவே சொல்லுவான் சுட்டுருன்னுவான். ஹீரோ சொல்லுவான் சுடுன்னுவான். ஆனா அந்த கேரக்டர் வந்து எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு நினைக்கிற கேரக்டர். புரியுதுங்களா? அப்படிதான் சீனை நீங்க பிளே பண்ணுவோம். நீங்க நடக்கிறது சீன் நடக்கவே கூடாதுன்ற நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் வந்து அவட போகாம விட்டுருக்கலாமே நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நான் அதை பிளே பண்ற யூஸ் கிடையாது ஸ்கிரீன்ல. சிம்பிள் பாயிண்ட், நீங்க ஆடியன்ஸ் நினைக்கிற ஆப்போசிட்டா கொடுக்கணும். நம்ம அது சுவாரஸ்யமா நம்ம கொடுக்கணும். அது பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு இவ்வளவு மர்டர் நடக்குது, அவங்க அதை பத்தி பெருசா எடுத்துக்கவே இல்லை. சாவறதெல்லாம் பொண்ணுதான். தான் வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்ததான் அவங்களுக்கு தெரியும்ன்றத சிம்பாலிக்கா நம்ம சொல்ற பாயிண்ட். அது நமக்கு தேவையில்லை. அவங்க நீங்க ஜஸ்டிஃபை நம்ம சொல்ற பாயிண்டே அது. நம்ம அவங்க வீட்டுல நடக்கணும்ன்றது பாயிண்ட். அவங்க வீட்டுல நடந்தா இந்த கேஸோட சீரியஸ்னஸ் அவங்க தெரிஞ்சிருக்கும். அவங்க வீட்டுல அது நடக்கல. சிம்பிள் விஷயமே அதான். அந்த கேரக்டர் பேசிக்கா நம்ம அந்த கேரக்டர் வந்து ரொம்ப யதார்த்தமா, அதாவது அந்த கேரக்டர் கோவம் வரணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் லீடு கொடுத்தோம். அந்த ஸ்டேஷன்ல அடிக்கும் போது போன் வரும், கிளைமேக்ஸ்ல அதே மாதிரி போன் வரும். பொண்ணுகிட்ட பேசும்போது அவங்க போன் பேசும்போது ஆடியன்ஸ் காண்ட் ஆகணும் அந்த கேரக்டர் மேல. அப்பதான் ஹேண்ட் கஃப் பண்ணும்போது கிழவர் வந்து ஹேண்ட் கஃப் பண்ணும்போது கிளாப் அடிப்போம் அந்த கேரக்டர் நம்ம. ஏன்னா அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சொன்னோம், அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்துட்டோம். திருப்பி அந்த கேரக்டர் இந்த நேரத்துல அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் கோவப்படுத்தணும். எதுக்கு இந்த கேரக்டர் இப்படி பண்ணிட்டே இருக்கான், போய் பிடிக்கணுமா இல்லையா அப்படின்ட்டு. அவன் கோவப்படும் போது அந்த கிழவன் வந்து லாக் பண்ணும்போது ஆடியன்ஸ் கிளாப் அடிக்கும். நம்ம அந்த எபிசோட் இல்லைன்னா அந்த கிளாப் வந்து கம்மியாயிருக்கும். அவ்வளவுதான் அந்த எபிசோட். நீங்க நீங்க கேரக்டர் டிசைன் பண்றதா இருக்கு. அந்த கேரக்டர் மூலம் எது கேட்கணும் சிம்பாலிக்கா சொல்றதுதான். நீங்க உங்க வீட்டுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு கேஸ் நடக்குதா காட்ட மாட்டீங்க. உங்க வீட்டுல நடந்தா அந்த பிரச்சனை தெரியும். சார் 4K 2K தியேட்டர் ரிலீஸ். இப்ப அதுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம அதை தாண்டி ஹையர் ரெசல்யூஷன்ல பண்ணணும், ஷூட் பண்ணணும். அப்படிதான் தேவை. 4K 6K நீங்க ஷூட் பண்ணுவோம். பேசிக்கா 6K தான் ஆகும். எல்லா கேமரா மேக்ஸிமம் எடுக்கிறாங்க 6K 8K வரைக்கும் எடுக்கிறாங்க. பட் நம்ம 2K 4K தான் நம்ம ரிலீஸ் பண்றது. புரியல 4K 6K அதாவது நீங்க டவுன் கன்வெர்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து நீங்க 4K ஷூட் பண்ணும்போது பேசிக்கா கிரேடிங் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா குவாலிட்டியில கம்மியாகும். நீங்க ஸ்பாட்ல வந்து ப்ராப்பர் லைட்டிங் வச்சு ஷூட் பண்ணி என்ன பண்ணும்போது லைட்டா புக் வந்து டோன் மாத்துவாங்க. அதுல நீங்க பிக்சர்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலே குவாலிட்டி கம்மியாக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? நீங்க 6Kல நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு டவுன் கம்பேர் பண்ணா இன்னும் குவாலிட்டி என்லார்ஜ் பண்ணி கொடுக்கும். அது 4Kல ஷூட் பண்ண கண்டென்ட் நீங்க டவுன் கன்வெர்ட் பண்ணா இன்னும் உங்களுக்கு அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுக்காக தான் போறது. 4Kல ஷூட் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனா அது நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது இன்னும் கம்மியாயிடும். அந்த உங்களுக்கு அந்த டெப்த்னஸ் கிடைக்காது. இல்ல வருஷன் நிறைய நம்ம சொல்ல முடியாது. ஒரே வருஷன் எடிட் பண்ணது அது லென்த் தான் டிஃபரன்ஸ் ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 hours வச்சோம், அப்புறம் 250 வச்சோம், அப்புறம் 2.5 hours வந்துச்சு. லென்த் தான் டிஃபரன்ஸ் பண்றது. ஒரே வருஷம் தான் வெட்டினது, ஒரே வருஷம் தான் ஸ்ட்ரெயிட் டைரக்ஷன். ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் எப்படிலாம் நம்ம ஆடியன்ஸ் ஓகே நம்ம தேட்டர் எல்லா மைலையும் யோசிக்க வேண்டியது. இங்க சொன்ன மாதிரி சதிநேரத்தையும் யோசிக்க வேண்டியது, கிராமத்து தேட்டர்லையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அவங்க மனநிலைமை அவங்க சீட்டோட கம்ஃபர்டபுளாக யோசிக்கணும்ல. அந்த சீட் நம்மள கிட்ட லக்ஸரியா இருக்காது. அந்த சீட்டோட கப்பாசிட்டி ஒரு மர சீட்னா அதுக்கான நேர காலம்னு ஒன்று இருக்கு. ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்தா பாடி பெயின் சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் யோசிக்கணும்னா இந்த லென்த்துக்கு மேல கம்மி பண்ணா சுவாரஸ்யம் மிஸ் ஆயிடும் அப்படின்னு டிசைட் பண்றது. அந்த ஃபைட் எப்படி கோரியோகிராஃப் பண்ணணும் டைரக்டர் ஸ்கிரிப்ட்ல இருந்தது. டைரக்டர் ரொம்ப தெளிவா இல்லை இந்த கார்டை வச்சு மெஜிஷியன் ஃபைட் பண்ணணும்ன்ற மாதிரி தெளிவா இருந்தது. அது மாஸ்டர் கிட்ட சொல்லும் போது, ஃபைட் மாஸ்டர் கிட்ட சொல்லும் போது அவரு ஒரு ஐடியா பண்றாரு. அதுல ஒரு இது என்ன நடக்க போகுது அந்த சீன்ல ஒரு கண்டென்ட் என்ன டைரக்டர் சொல்றாருன்னா, இந்த மாதிரி படிக்கட்டுல வராங்க, ஒரு புறா வந்து நிக்குது, அந்த அவங்க கிட்ட ஓவர் கம் பண்ண வந்து
அவன் சுத்தியில வந்து லாக் பண்றான் அப்படின்னு பேசிக் ஸ்கிரிப்ட் இருக்கும். அது ஒரு சீன்ல இருக்காது. இங்க போய் நிற்கும் போது அதுக்குள்ள ப்ளே பண்ணணும். இவன் சுட சுட மிஸ் ஆகிட்டே இருக்கான். இரண்டாவது பிட்ல வந்து அவனை வந்து எப்படி லாக் பண்ணி அவனை சொல்லலாம், அவன் பிளாஷ்பேக்கை சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு அவன் லாக் பண்ணணும். சைக்காலஜிக்கலா லாக் பண்ணணும். அவனை எந்த காலத்துக்கும் நம்ம அடிச்சு லாக் பண்ணக்கூடாது, லாக் பண்ண முடியாது. ஏன்னா அவன் நம்மளோட ரொம்ப அதிகமா யோசிக்கிறாங்க. ஸோ அவன் சைக்காலஜி லாக் பண்ணா சைக்காலஜிக்கல் பாயிண்ட் பிடிச்சா அவனோட பாயிண்ட் பிடிச்சிடலான்றது கண்டென்ட், அந்த கிளைமேக்ஸோட கண்டென்ட். அந்த கண்டென்ட்ல நீங்க எவ்வளவு அதிகபட்சத்திலே போறீங்க, ஆடியன்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருந்தால் நல்லா இருக்கும். ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து படிக்கட்டு வந்துடும். படிக்கட்டு வந்து மட்டும் சுத்தி தூக்கி போடுவான். இது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு எதிர்பார்க்காத விஷயம். டக்குனு ஒழிச்சிடும், அவன் தேடுறான் எங்க இருக்கான் அப்படின்னு தெரியல. ஸோ அப்புறம் காடை வச்சு அடிக்கும் போது காடுல வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். டக்குனு அடிச்சவன் எங்கனே தெரியல, அவனை கண்டுபிடிக்கிறது அந்த ரூம்குள்ள. ஏன்னா நீங்க இவ்வளவுதான் ரூம், அந்த ரூம்குள்ள என்னெல்லாம் நீங்க பிளே பண்ண முடியும் அது பிரிச்சுக்கணும். நம்ம இதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ண ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அது வந்து மெஜிஷியன் போய் என்னெல்லாம் விளையாடலாம், கார்டு விளையாடுவான், திரும்பி புறா கொண்டு வரலாம். ஸோ அப்படி பிளே பண்றது, புறாவை கொண்டு வந்து புறா மூலியமா வந்து அவன் இங்கதான் இருக்கான் சிம்பாலிக்கா சொல்றது. திடீர்னு புறா பின்னாடி எடுத்து பின்னாடி அவன் இல்லை. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு என்னெல்லாம் அதான் ஒரு சீனுக்குள்ள 10 நிமிஷம் போகுது. அந்த சீனு 10 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு ஃபைட்டா முடிக்காம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், அது ஃபைட் மட்டுமே கிடையாது, த்ரில்லிங் ஃபேக்டர் அதுல இருக்குது. ஸோ அது இல்லாமல் அதுக்கு முடிவு நம்ம சொல்லி ஆகணும். டக்குன்னு ஒரு கிளர் நம்ம டக்குன்னு சாவடிச்சிட்டோம்னா ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடும், பிடிச்சாங்க சாவடிச்சாங்கட்டு. ஆனா அவனை எப்படிதான் ஆடியன்ஸை கொண்டு போய் எல்லாம் எவ்ரி ஷார்ட்டுமே நம்ம ஆடியன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டே சீன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த எபிசோட் கரெக்டாக வந்து உட்காந்துரும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்றது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். அப்படிதான் அந்த விஷயம் பேசும்போது கார்டு ஃபைட் பண்ணும்போது ஷார்ட் டிவிஷன் பேசிக்கா டைரக்டர் வந்து நல்லா வரைவாரு. அதனால வந்து அது சும்மா பேசிக்கா ஸ்கெச் பண்றாரு. இப்படிதான் கார்டு பார்க்க போகுது, இப்படிலாம் வரப்போகுது, எல்லாம் விட போறான், இந்த கேரக்டர் வரப்போகுது அப்படின்னு பேசிக்கா ஷார்ட் ஃபைட் மாஸ்டர் எப்படி அதை கன்வே பண்ண நல்லா இருக்கும். யதார்த்தமும் இருக்கணும், நம்ம சிஜின்னு தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம யதார்த்தமா பண்ணவும் முடியாது, அந்த மாதிரி சிஜி தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி எப்படி ஷார்ட் வச்சா அந்த ஃபீல் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பிளான் பண்றது. சரி, இப்போ சில படத்துல வந்து ஃபைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேங்ஸ்டர் படம்லாம் வந்து ஃபைட்ல வந்து கொஞ்சம் அதிகமா வரும். இப்போ வந்து ஒரு எடிட்டரா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு நார்மல் சீன் இல்லை மாண்டேஜ் அதெல்லாம் வந்து ஈஸியாக கட் பண்ணலாம். ஃபைட் இருக்கும்போது நிறைய எக்கச்சக்கமா ஷார்ட்ஸ் நிறைய இருக்கும். அப்போ இதுதான் வந்து இது வரும், இதுக்கப்புறம் இது வரும் அப்படின்னு சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்ணி போட்டுருக்கீங்க? ஃபைட்டுக்கு பேசிக்கா ஒரு மாஸ்டர் வந்து ஆர்டரோட தான் எடுப்பாங்க. அது ஆர்டர் இருக்கும், பட் ஷூட் பண்ணுவாங்க, ஆர்டர்ல ஷூட் பண்ண மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷூட் பண்ணுவாங்க. வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பாதில இருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா லொகேஷன் ஏற்ற மாதிரி இருக்கும். க்ளோஸ் அப் வேற எங்கே கூட எடுத்துக்கலாம். ஷூட்டிங் ஆர்டர்ல ஃபைட் ஆர்டர்ல எடுக்கிறது ஒன்று, ஷூட்டிங் வந்து இந்த ஆர்டர்ல ஷூட் பண்ண முடியாது அப்படி ப்ராக்டிக்கலா. அதே மாதிரி ஃபைட் எடிட் பண்ணும்போது நம்ம சில ஃபைட் எடிட் பண்ண மாஸ்டர் வச்சுக்குப்போம். மாஸ்டர் ரஃபா வந்து இதான் ஆர்டர்னு மாஸ்டர் கிட்ட கொடுத்தா அவங்க வந்து ஒரு பேசிக் மாஸ்டர் உட்காந்து ஒரு ரஃபர் ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. பட் நான் வந்து மேக்ஸிமம் நான் எடிட் பண்ணிடுவேன். அது வந்து நம்மள வந்து நம்ம இப்படி இந்த ஃபைட் ரஷ் உதாரணம் ஒரு 5 நிமிஷம் ஃபைட் படத்துல இருக்குன்னா குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு 20 மணி நேரமாவது ரஷ் இருக்கும். நிறைய டேக்ஸ் இருக்கும். எல்லா டேக் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா டேக்குமே நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். ஏன்னா ஸ்டண்ட் வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்காது. சம்டைம் ஓகே டேக்ல ஏதாவது பாடி மிஸ் ஆயிருக்கும், அந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் கரெக்டா கான்டாக்ட் போய் குத்துறது வந்து பட்டிருக்காது. ஸோ நிறைய இருக்கா டிஃபிகல்ட். அது எப்படி மேட்ச் பண்றது அப்படின்றத நம்ம எல்லா டேக்குமே பார்த்து, ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபைட் எடிட் பண்றது வந்து டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ண முடியாது. ஃபைட் வந்து அந்த 5 நிமிஷம் ஃபைட் வந்து ஒரு 20 hours கிட்ட வரும்னு சொல்றீங்க. இப்போ அது ஃபுல் ஃபுட்டேஜ் பார்க்கறதுக்கே வந்து உங்களுக்கு 1 day கிட்ட ஆகும். ஆமா, பார்க்கணும், அது கண்டிப்பா பார்த்துக்கலாம். நீங்க படத்துக்கே நீங்க பார்த்து ஆகணும்ல. ஓகே, நீங்க ஃபைட்டுக்கு நீங்க அவ்வளவு ஃபுட்டேஜ் பார்த்ததுன்னா எது நல்லா இருக்கு எது நல்லா இருக்குன்னு டிசைட் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ ஒரு படம் ஃபுல்லா டோட்டலா வரும்போது கொஞ்சம் அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணுவாங்க. இப்போ ஓகே ஷாட்ஸ்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் பண்ண சொல்லுவீங்களா? இல்ல, என்னோட பிளான்னா ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் வந்த ஃபுட்டேஜ் ஏத்தி அவங்க ஓகே டேக், அதாவது டைரக்டர் வந்து எடிட்டிங் ரிப்போர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வச்சு ஓகே டேக் எடுத்து வச்சுட்டு ஓகே டேக் நான் என்னோட பிளான் என்னோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லிடுறேன், ஓகே டேக் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருங்க, அப்புறம் எல்லா டேக்குமே எடுத்து வச்சிருங்க. அதே பில்லுன்றது டைரக்டர் சொன்ன ஓகே டேக் தனியாக எடுத்து வச்சிருங்க. எல்லா டேக்குமே அந்த டேல ஷூட் பண்ண அந்த சீனுக்கான ஷூட் பண்ண எல்லா டேக்குமே ஒரு பில் இருக்கணும். சேம் ஒரு பில்லுக்குள்ள 2மே இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் எடுத்து வச்சு ரஷ் ஃபுல்லா பாத்துருவேன். அதை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அங்க எடிட் பண்ணாம எனக்கு பிசுறு தட்டும் கண்டிப்பா. இங்க வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் நிக்கல, இப்போ நான் போவேன் மெயின் ரஷ்ல. அதை உட்காந்து அதுல போல் உடம்பு ஃபுல் ரஷ் நோட் பண்ண வச்சு மெயின் ரஷ்ல உட்காந்து எல்லா ரஷ்ஷும் பார்த்தா ஓகே அதோட இது பெட்டரா இருக்கு,
ஸோ இது பெட்டரா இருக்கு, இது லைட்டிங் நல்லா இருக்கு, இது அப்படி அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணி ஃபைனல் பண்றது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.